ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு நூடுல்ஸு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா வீட்லேயும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம எந்த ஒரு சாஸுமே சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கோதுமை மாவில் நூடுல்ஸு எளிமையாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கோதுமை மாவு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், உப்பு, மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கைட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். சேர்த்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி மாவை பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு விட்டுறலாங்க. 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட், டாட்டா மாவு, சப்பாத்தி மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இடியாப்பத்துக்கு நம்ம எப்போவுமே அச்சில் சின்ன கண்ணுள்ள அச்சில் நம்ம இடியாப்பம் புளிவோம். அதுக்கும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அச்சு இருக்கும். இதை எடுத்து நம்ம முறுக்கு குழலில் மாட்டிட்டு நம்ம முறுக்கு குழலில் ஓவல் ஷேப்பில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. முறுக்கு குழலில் எண்ணெய் எதுவுமே நான் தடவலை. நம்ம மாவு பிசையில் சேர்த்துருந்த எண்ணெய் மட்டும்தான். இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் செய்ய மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிட்டு கைகளால் எடுத்து விடுங்க. இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பிழியணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு புளியும் போது தண்ணி கொதிக்கிற அந்த சூடு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் படும். நீங்கள் நூடுல்ஸ் பிழியவே முடியாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஹை அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நூடுல்ஸை வேக வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸு பிழிகிறது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சுடுதண்ணிலே பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஈஸியாக நூடுல்ஸை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை வடிகட்டி நார்மலான பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் உடஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக ஒரு சல்லடை வச்சு கூட நீங்கள் அள்ளி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஈஸியாகவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நூடுல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டிடலாங்க. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி இருக்கணும். இப்போ நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா உடையாமல் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட்டு ஒரு 1/2 கேரட் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் குடமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி குடமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் காய்கறி வெந்தாலே போதும். கடையில் வாங்குகிற நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா சோயா சாஸு, தக்காளி சாஸு, வினிகர் எல்லாமே சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி சேர்க்காம நான் பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா மெய்யாக அரைச்சி சேர்த்துடுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு பிசையும் போது நூடுல்ஸுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதனால் காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு பிடிக்கிற அளவு மட்டும் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு
கடையில் பார்த்திங்கன்னா வினிகர் சேர்ப்பாங்க, அந்த ஒரு லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அந்த வினிகருக்கு பதிலாக நம்ம அரை லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த நூடுல்ஸை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா எல்லா நூடுல்ஸ்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுவும் நூடுல்ஸ் உடஞ்சிடாத மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. எந்த ஒரு ஃபுட் கலரோ எந்த ஒரு சாஸுமே சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான நூடுல்ஸ். கடையை விட கொஞ்சம் தான் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கோதுமை மாவு நூடுல்ஸை செஞ்சு கொடுங்க, கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.